மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வரூபம் எடுப்பாரா அண்ணாமலை அப்படிங்கறதா ஒரு பெரிய டாபிக். அண்ணாமலையுடைய விஸ்வரூப வளர்ச்சியை அடக்கி ஒடுக்கிறது இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தான். அண்ணாமலர்கள் தமிழக பிஜேபியில சேர்ந்தோன்னையும் ஒரு 30 லட்சம் இளைஞர்கள் 2 மாசத்துல ஒண்ணு சேர்ந்தான். 30 லட்சம் இளைஞர்கள் 2 மாசத்துல ஒரு கூடி அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு கொடுத்து கட்சியை முன்னோக்கி கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஆனால் அதே போக்குல விட்டு இருந்தோம்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு பெரிய அரிய பெரும்பான்மை பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஏனால் இதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வளவு உத்வேகமா அண்ணாமலைக்கு ஆரவாரம் கொடுத்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அண்ணாமலையை போட்டிட்டு இருந்தாங்க. இந்த வைத்தறிச்சல் எடப்பாடிக்கு பிடிக்கல. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னு சேரும்னா முதல்ல அவங்கள முடுக்கி விட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரே திட்டவட்டமா இருந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தமிழ்நாட்டில் பிஜேபி தொடர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை முக்கியத்துவம் பெற வேண்டும். அண்ணாமலைக்கு பிஜேபியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற அண்ணாமலை தான் யோசனை பண்ணிக்கணும். ஏன்னா பிஜேபியினுடைய போக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எவனே வளர விட மாட்டான். நண்டு மாதிரிதான் மேல ஓன கீழே இழுத்து விடுவான். இப்ப நைனா போ 27 இடத்துல பிஜேபி என்ன பிரயோஜனம்? ஒரே தொகுதி ஜெயிச்சாங்க பிஜேபி. இப்ப விஜயனுடைய வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி முற்றிலும் அளிக்கப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் அதிமுக துளுருட்டு தலையும், திராவிட முன்னேற்ற கழகம் துளுருட்டு தலையும். ஏன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வாங்கி இருக்கிற சீட்டுக்கும் 60 சீட்டும் தோற்ற சீட்டையும் கணக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு 29 சட்டசபை 29 தொகுதியில 500 ஓட்டிலிருந்து 2000 ஓட்டுக்குள்ளதான் 29 தொகுதியை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கணக்கு பார்க்கிறப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எழுச்சி இருக்குதுதான் அர்த்தம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சீட்டை வச்சுக்கிட்டு இப்ப தடுமாறிட்டு இருக்குது. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட குண்டேகளத்துல பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் CV சண்முகம். இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றேன்னு ஒரு குரூப்பு இன்னைக்கு ஆரவரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படித்தான் காங்கிரஸ் கட்சி 1967 தோல்விக்கு பின்னால் அப்படியே பல்வேறு பிரிவா பிரிஞ்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்னங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இதை இனிமேலாவது இருக்கின்ற அதிமுக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள், ஏற்கனவே இந்த முன்னாள் அமைச்சர்கள், ஏற்கனவே நாங்க தான் கட்சி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்த தூண்கள் எல்லாம் சிந்தித்து செயலாற்றும்னா தான் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதிமுக இரட்டை என்பது ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க போற போக்க பார்த்தோம்னா டவுன் டு எர்த் குளிதோண்டு புதைக்கிற முடிவுல தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி ப்ராமினன்ட் ஃபிகர் இல்ல. அவரை இப்போ அவர் ஒரு போக்குல ஒரு கோணத்துல நகர்த்திக்கிட்டு போனார். அந்த கோணம் அது அவர் ஒரு மாதிரி போய் கடைசியா தாவேக்க நமக்கு ஆதரவு கொடுக்கறப்ப நம்ம அதுல போய் மெர்ஜாகலாங்கிற முடிவுல தான் அவர் ஒரு பாலிசி எடுத்து போனாரு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பானு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அற்ற குளத்து அருநீர் பறையோட தாவி குச்சி ஓட்டு போயிட்டான். ஒரு குளத்துல இது ஔவையார் சொன்னார். எப்படின்னா அந்த காலத்துல ஔவையார் பெருமாட்டி பாடி இருக்கிறப்ப மூதுரைங்கிற இதுல 17வது படலா பாடி இருக்கிற அற்ற குளத்து அருநீர் பறவை போலதான் மக்கள் இருந்துகிட்டு இருப்பா, அதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு குளத்துல மீன் நிறைய தண்ணி நிறைய இருந்ததுனாக்கா மீன் நிறைய இருக்குன்னு சுத்திலும் பறவை எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த குளத்துல தண்ணி வத்தி போச்சுன்னா என்ன ஆகுன்னு சொன்னா அது ஜம்ப் ஆகி அடுத்த குளத்துக்கு போயிடும். அதே மாதிரிதான் குளம் மீன் நிறைய இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டில உண்டு கொளுத்துவங்க தான் இவங்க. காங்கிரஸ் கட்சியாவது, கம்யூனிஸ்ட் கட்சியாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாவது, IMU எல்லாம் உண்டு கொளுத்துவங்க தான். இப்ப இங்க மீன் இல்ல, தண்ணி வத்தி போச்சு. தண்ணி எங்கடா இருக்குன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஜம்ப் ஆகி போச்சு. இப்போ இந்த நிறம் மாறும் பச்சோந்திகள் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் நிறம் மாறின பச்சோந்திகள் தான் காங்கிரசும், கம்யூனிஸ்டும், இந்திய முஸ்லீம் லீக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். இந்த பச்சோந்தியோட மோசமா போனவங்க தான் இங்கிருந்து கூட்டணிக்கு பேக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டி காத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கு வழி இல்லை, அருகதில்லை என்று சொன்னவுடன் அற்ற குலத்து அருநேரி பறவை போல எட்டி குச்சி அங்க போயிட்டாங்க. இந்த பிரச்சனை விடுங்க. இனிமேல் அண்ணாமலையை தமிழகத்துல பிஜேபி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டால்தான் பிஜேபி என்பது உயிருள்ள கட்சியாக
இந்த பினிக்ஸ் பறவை போல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, வரும். ஆனால் அதிரடி கட்சி நடவடிக்கைக்கு எடுக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை தான், நயினார் நாகேந்திரனுக்கு கிடையாது. இப்போ இதை டெல்லி யோசனை பண்ணணும். டெல்லி யோசனை பண்ணித்தான் அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு புத்து உணர்வு கொடுக்கணும். புத்துணர்வு கொடுத்து தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் அண்ணாமலை பொறுப்புல கையில் விட்டா பிஜேபி தமிழ்நாட்டுல தலை தூக்கி எட்டி பார்க்கும். இல்லை அப்படி சொன்னா பிஜேபி இப்ப எப்படி தமிழகத்துல துடைத்து எறியப்பட்டதோ அதே மாதிரிதான் தொடச்சி எரிஞ்சிருவாங்க பிஜேபி. இப்ப அண்ணாமலை என்ன பண்றன்னு சொன்னா உற்று நோக்கி பார்க்கணும். நமக்கு இளைஞர் மத்தியில் நிறைய செல்வாக்கு இருக்குது, நம்மும் படிச்சிருக்கிறோம், பெரிய ஒரு உயர் பதவி, ஒரு போலீஸ்ல ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவியை திறந்துட்டு வந்திருக்கிறோம். வந்த பிற்பாடு நம்மளை பிஜேபி இப்படி மோசம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இனிமேல் அண்ணாமலை பிஜேபிக்கு சாமரம் வீசக்கூடாது சொல்லி பார்க்கணும். யாரு சொல்லி பார்க்கணும், இந்த மாதிரி நீங்க என்ன மறுபடியும் மீண்டும் தமிழகத்துல என்ன பிஜேபிக்கு தலைவரா போடுங்க, நான் கட்சிக்கு எடுத்து நிறுத்துறேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மேல் இருக்கிற டெல்லியினுடைய பிஜேபி மரமண்டலுக்கெல்லாம் ஏறாது. இவன் தமிழ்நாடு எங்கேயா நாசமா போயிட்டு போறான், அவனுக்கு அங்க பிரதம மந்திரி முக்கியமா இருக்கப்பாங்க. அப்படி அண்ணாமலை தனித்து விடப்படுவேனால் இன்னும் 1 மாத காலத்துக்குள், 1 மாசமா 2 மாசமா அதிகபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அண்ணாமலைக்கு தமிழகத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்குவது நல்லது. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்கினா அமேக வரவேற்பும் ஆதரவும் தமிழக மக்களிடையே, இளைஞர்களிடையே, இன்னும் பிற கட்சியில் இருக்கிறவர்கிட்ட எல்லாம் வந்து சேருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அண்ணாமலைக்கு வருவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிருப்தியாளர்கள் அண்ணாமலைக்கு வருவாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் அண்ணாமலைக்கு வருவாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றி பாதை நோக்கி போயிட்டு இருக்கனாலும் அண்ணாமலையின் ஒரு வரவு வந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் தள்ளாடித்தான் போகணும். ஏன்னா அண்ணாமலையுடைய அந்த யுக்திக்கும் விஜயனுடைய யுக்தி ஈடுபடாது. விஜய் கூட இருக்கக்கூடிய 10 பேர் ஒருத்தர் வச்சு டிசிஷன் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்ம விஜய் அவர்களுக்கு. ஆனால் அண்ணாமலை ஸ்பான்டேனியஸா முடிவெடுப்பார். ஒரு கேள்வி சொன்னா உடனே பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அண்ணாமலை. அந்த ஆற்றல் படைத்தவரை தமிழகம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அண்ணாமலை தனி கட்சி துவங்க வேண்டும். தனி கட்சி துவங்கினாதான் இனிமேல் அடுத்த வர எதிர்கட்சி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொன்னா திமுக கேட்குமா, அண்ணா திமுக 2 சோம்பலாங்கி கட்சிங்க. ஒருத்தனும் வாயை திறந்து பேச மாட்டான். பேசிட்டா எதுல கொண்டு வெற்றிகளை சிக்கல் விட்டுருமென்னு சொல்லி பயந்து கிடப்பானுங்க. ஆனா அண்ணாமலைக்கு பயம் என்பதே கிடையாது. பயமறியா அஞ்சா நெஞ்சன் அண்ணாமலை. அண்ணாமலை தனி கட்சி துவங்கினால்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொட்டத்தையும் ஆட்டத்தையும் அடக்க முடியும். அண்ணாமலை தனி கட்சி துவங்குறேன்னு சொல்லி பார்க்கட்டும். அண்ணாமலை தனி கட்சி துவங்கட்டும். அண்ணாமலை தனி கட்சி துவங்கின தமிழகத்துல வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ணாமலைக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும். அண்ணாமலை தன்னுடைய அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் தனி கட்சி துவங்கி அண்ணாமலை தமிழகத்தை மக்களை காப்பாற்றணும். இந்த தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மக்களை காப்பாற்றணும். இப்ப தமிழக வெற்றி கழகம் கண்மூடித்தனமா பல திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிடுச்சு. 500 யூனிட் மின்சாரம்னு சொல்லிச்சு, அதுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அடிச்சு, அது ஒரு வகையில வரவேற்கத்தக்கதான். ஏற்கனவே 500 யூனிட்டுக்கு மேல எரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு யூனிட் கட்டாயி போச்சு. இப்ப ஒரு திட்டத்துல ஒரு சில பயனாளிகள் பயனடைகிறது நின்று போச்சு. 500 யூனிட்டுக்கு மேல போனவங்களுக்கு ஏற்கனவே 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இலவச மின்சாரம் கட்டாயிருந்தால 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீனாங்க. அப்ப அவங்க ஒரு சாரார் இப்பவே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு சாராருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு விட்டது. தமிழக வெற்றி கழகம் இனிமேல் நடக்கக்கூடியதுக்கு எப்படி ஆட்சி நடத்துவாங்களோ மக்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்திலையும் தமிழ்நாட்டிலேயும் அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னொரு ஜெயலலிதாவா திரிசாவை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த திரிசா இன்னொரு ஜெயலலிதாவாக உருவெடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்மை பயப்பாரா? நன்றி, வணக்கம்.